பிரணோ ஜுவல்லர்ஸின் பழசுக்கு புதுசு ஆஃபர். உங்களோட பழைய தங்க நகைகள் மீது பவுனுக்கு 1000 ரூபாய் கூடுதலாக பெற்றிடுங்கள். ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிகபட்ச தொகைக்கு கிறிஸ் மோரிஸை ஏலம் எடுத்த ராஜஸ்தான் அணி கடந்த சீசனில் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய போதிலும் பெருந்தொகைக்கு எடுக்கப்பட்ட மேக்ஸ்வெல் ஒரு ஐபிஎல் போட்டியில் கூட களமிறங்காத போதிலும் 10 கோடி ரூபாய்க்கும் மேல் ஒப்பந்தமான வேகப்பந்து வீச்சாளர்கள் என களை கட்டியது ஐபிஎல் ஏலம். இந்திய ரசிகர்களால் திருவிழா போல் கொண்டாடப்படும் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 14வது சீசன் வரும் ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெற உள்ளது. கடந்த சீசன் கொரோனா அச்சுறுத்தலால் ஆரவாரமின்றி நடந்து முடிந்த நிலையில் நடப்பு சீசன் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே காணப்படுகிறது. வழக்கமாக 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மெகா ஏலமாக ஐபிஎல் ஏலம் நடைபெறும். மெகா ஏலத்தில் பழைய வீரர்களில் யாரேனும் 3 மட்டுமே தக்க வைத்துக் கொள்ள முடியும். 2 ஏலத்தின் போது ரிட்டைன் செய்து கொள்ளலாம். மற்ற வீரர்கள் அனைவரையும் மெகா ஏலத்தில் போட்டியிட்டே எடுக்க முடியும். கொரோனா காரணமாகவும் அடுத்த ஆண்டு மேலும் 2 புதிய அணிகள் வரவுள்ளதாலும் இந்த ஆண்டு மினி ஏலமாகவே நடத்தப்பட்டது. மினி ஏலம் சென்னையில் உள்ள பிரபல நட்சத்திர ஓட்டலில் விறுவிறுப்பாக அரங்கேறி முடிந்தது. 292 வீரர்கள் ஏலத்திற்கு பதிவு செய்திருந்த நிலையில் 22 வெளிநாட்டு வீரர்கள், 29 புதுமுக வீரர்கள் என மொத்தம் 57 வீரர்கள் 145.3 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ளனர். கடுமையான போட்டிக்கு மத்தியில் ஆல்ரவுண்டரான கிறிஸ் மோரிஸை 16 கோடியே 25 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்துள்ளது. ஐபிஎல் வரலாற்றிலேயே வெளிநாட்டு வீரர் ஒருவருக்கு செலவழிக்கப்பட்ட அதிகபட்ச தொகை இதுவே ஆகும். ஐபிஎல் தொடரில் இதுவரை களமிறங்காத நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் கைல் ஜாமிசனை 15 கோடி ரூபாய்க்கும், ஆஸ்திரேலிய ஆல்ரவுண்டர் மேக்ஸ்வெல்லை 14 கோடியே 25 லட்சம் ரூபாய்க்கும் பெங்களூரு அணி ஏலம் எடுத்துள்ளது. ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் ஜெய் ரிச்சர்ட்சன் 14 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் அணிக்கு ஏலம் போனார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 9.25 கோடி ரூபாய்க்கு கிருஷ்ணப்பா கௌதமையும், 7 கோடி ரூபாய்க்கு மொயின் அலியையும், 50 லட்சம் ரூபாய்க்கு புஜாராவையும் ஏலம் எடுத்தது. பிக் பாஸ் தொடரில் பட்டையை கிளப்பிய ரைலி மெடிரித்தை 8 கோடி ரூபாய்க்கும், சையத் முஸ்தாக் அலி கோப்பையில் அதிரடியான ஆட்டங்களை வெளிப்படுத்திய தமிழக வீரர் ஷாருக் கானை 5.25 கோடிக்கும் பஞ்சாப் அணி எடுத்தது. ஸ்டீவ் ஸ்மித், உமேஷ் யாதவ், டாம் கரன் ஆகியோரை டெல்லி அணி எடுத்தது. நடப்பு சாம்பியனான மும்பை அணி பியூஷ் சாவ்லாவை 2.4 கோடி ரூபாய்க்கும், சச்சினின் மகன் அர்ஜுன் டெண்டுல்கரை அடிப்படை தொகையான 20 லட்சம் ரூபாய்க்கும் ஏலம் எடுத்தது. ஹர்பஜன் சிங் மற்றும் ஷகீப் அல் ஹசனை கொல்கத்தா அணியும், கடந்த ஆண்டு கடும் விமர்சனங்களுக்குள்ளான கேதர் ஜாதவை ஹைதராபாத் அணியும் ஏலத்தில் எடுத்தன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் அருண்மொழிவர்மன் மற்றும் பிரவீன்குமார். பிரணோ ஜுவல்லர்ஸின் பழசுக்கு புதுசு ஆஃபர். உங்களோட பழைய தங்க நகைகள் மீது பவுனுக்கு 1000 ரூபாய் கூடுதலாக பெற்றிடுங்கள்.